டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தனியாங்க, கொத்தமல்லி இதை வச்சு நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். இதுக்கு உளுத்தம்பருப்பு, தனியா 1 டம்ளர்னால் 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு. நீங்கள் கப்பில் அளந்துக்கினாலும் சரி, டம்ளரில் அளந்துக்கினாலும் சரி. 1 கப்பு தனியான்னா 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. அதே 1/4 கப்பு அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. இதையும் வறுத்து வச்சுருக்கேன். தனியாவையும் வறுத்தாச்சு. புளியும் லைட்டாக சூடு பண்ணிக்கினேன். மிளகாய் ஒரு 25 மிளகாய் அந்த மாதிரி. உங்கள் வீட்டுக்கு இது கொஞ்சம் காரம் இதுவாக இருக்கும், அதனால் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 மிளகாய் குறைச்சி போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாய் போடுங்க, அப்புறம் உப்பு, அப்புறம் அந்த லைட்டாக சூடு பண்ண புளி அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எண்ணெயெல்லாம் சேர்த்தாமல் வறுத்துங்க. வறுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் பாருங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதுலேயும் எண்ணெய் சேர்த்தலை, அதையும் வறுத்தது தான் எல்லாமே. இப்போ நம்ம போட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணாக்கா தனியால் பொடி, கொத்தமல்லி பொடி, தனியா பொடின்னு வாங்க. ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் இது மிக்சியில் போட்டுட்டு காட்டுறேன். ரொம்ப நைஸாக பண்ணி வச்சுக்கலாம். இட்லிக்கு தோசைக்கும் போட்டுக்கலாம். சூடான ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. சாம்பார் ரசம் இல்லாத டைமில் பாருங்கள், இந்த மாதிரி இந்த பொடி பண்ணி இதை போட்டு இது கூட எள்ளெண்ணெயோ நெய்யோ விட்டு சாதத்தில், சூடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தனியா பொடி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.